அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் ரொம்ப நாள் ஆகிடுத்தில்ல. நிறைய பேர் என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. ஒன்றும் இல்லை, குழந்தையோட எக்ஸாமினேஷன் சொன்னேன் இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம் பார்சல்ஸ் அனுப்பணும் எல்லாருக்கும், யாகத்தோடது. அதில் கொஞ்சம் பிஸி. அப்புறம் அதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். யாக பிரசாதத்தில் ரெகுலராக இருக்கிற பிரசாதத்தோடு சேர்ந்து ஒரு கிஃப்ட் எப்போவுமே நம்ம வைப்போம். அந்த கிஃப்டோடு சேர்ந்து இந்த தடவை நவராத்திரிக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு யாருக்கு அப்படின்னு சொன்னால், முக்கியமாக நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா அவளுக்கு அந்த டைமில் எனக்கு எதுவுமே கொடுக்கறதுக்கு என் கையில் இல்லை. அதனால் ஒரு பிராஸில் பிளேட் ஒரு 100 rupees வர்த் அது வாங்கி வச்சுருந்தோம். அவளுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கணும். ஏன்னா வந்தவாளுக்கு எப்போவுமே நம்ம கொடுப்போம். அது கரெக்டாக இந்த டைமில் மகாலயத்தில் வந்தனால அவளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை எனக்கு இருந்தது. அதனால் அவளுக்கு அந்த பிளேட் நேரில் வந்தவாளுக்கு கலந்துண்டவாளுக்கு அந்த ஒரு பிளேட் கொடுக்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் 2 சங்கல்பத்துக்கு மேலே பண்ணாலே அவளுக்கும் நம்ம அது கொடுக்குறோம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம சேவக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறா இல்லையா, ரெகுலராக கான்ட்ரிபியூட் பண்ணுறவாளுக்கு அந்த பிளேட் கொடுக்குறோம். மொத்தம் ஒரு 10-11 இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது ரொம்ப சர்ப்ரைசிங்கான கிஃப்ட்டு. இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நிறைய பேர் சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாய் அப்படின்னா, நம்மளோட திருப்தி இல்லையா, நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும்போது அது நம்ம சார்பாக இருக்கட்டும் அப்படின்னு எனக்கு தோணித்து, அதனால் நம்ம கொடுக்குறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லாரும் கேட்டிருந்தா, இந்த சாய் தங்கம் ட்ரஸ்ட்டுனா என்ன அப்படின்னு கேட்டிருந்தா, ஆக்சுவலி அது வேறு எதுவுமே இல்லை. நான் ஒரு 10th எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது சாப்பாடு கொடுக்கணும் நிறைய பேருக்கு, அதுவும் முக்கியமாக வயசானவாளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அப்போது எங்கள் அம்மா பேர் தங்கம் ஆக்சுவலாக, அதனால தங்கம் ட்ரஸ்ட் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை சின்னதுலேருந்தே இருந்தது. அப்போது அந்த ஏன் வயசானவாளுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாமே நிறைய பேர் என்கிட்ட கேட்டால், அப்போது எனக்கு மனசில் தோணின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வயசானவ எல்லாத்தையும் சாக்ரிஃபை பண்ணிடுவாள் குழந்தைகளுக்காக, ஃபேமிலிக்காக எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அவள் வாழறதுக்கு வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் நிற்கும்போது அவளுக்கு நிறைய மெடிக்கல் செலவுகள் தேவைப்படும், அவள் இருக்கிறதுக்கு ஒரு ஷெல்டர் தேவைப்படும், அவளுக்குன்னு வாங்கி கொடுக்கறதுக்கு, அவளுக்குன்னு பாசம் காமிக்கிறதுக்கு. இப்படி அவள் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் அவள் எதிர்பார்த்து நிற்கும்போது எதுவுமே கிடைக்கலன்னா ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது எனக்கு சின்னதில். அது ஏதோ பல சம்பவங்களினுடைய தாக்கமாக இருக்கும்னு எனக்கு தோன்றுறது. நான் எப்போவுமே இந்த மாதிரி இடங்களுக்கு நான் போய் விசிட் பண்ணி பார்ப்பேன். அப்போ எனக்கு பாபா குட்டியை தெரியாது. பட் இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா ஒரு ஹியூமனிட்டி, நம்மளுக்குள்ளே ஒரு மேன்கைண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு அதை பார்க்கும்போது தோணின விஷயங்கள், அதனுடைய தாக்கம் தான் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வந்தது. 2016 பாபாவை ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் சாய் தங்கம் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு, ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டுன்னு. சாய் தங்கம்னு வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தா நிறைய பேர். ஒன்றும் இல்லை, என்னோடய ஆத்மாவை கொடுத்தது என்னுடைய பரம்பொருள் பாபுக்குட்டி. அதுக்கடுத்தது என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு கொடுத்தது எங்கள் அம்மா. ஸோ அவள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதில் என்னெல்லாம் நம்மளால் முடியுமோ அவளுக்கு எல்லாருக்கும் செய்யணும். அன்னதானம் மட்டும் இல்லை, மெடிக்கலுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற ஆசையெல்லாம் உண்டு. அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நான் பண்ணிட்டு வரேணும்னு எனக்கு தோன்றுறது. அதில் வர்றது எல்லாத்தையும் நான் பயன்படட்டும். இப்போ கூட மனசுக்குள்ளே தோணித்து என்ன அப்படின்னா, இப்போது சரஸ்வதி பூஜை வருது இல்லையா, அப்போது அந்த பூஜா ஹாலிடேஸ் விடுவா குழந்தைகளுக்கு. அந்த டைமில் எனக்கு மனசுக்குள்ளே தோணின விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்போது ஒரு பென்சில், ரப்பர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அமௌண்ட் எடுத்து, நம்ம குழந்தை கூட படிக்கிற குழந்தைகள்லாம் இருப்பா இல்லையா, அவளெல்லாம் நம்மளுக்கு யாருன்னு தெரியாது, அவளோட நம்ம பேசினது கூட கிடையாது. ஆனால் அந்த குழந்தைகள் கிளாஸில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் எவ்வளோ முடியுமோ, 40 பேர் இருக்கானா 40 பேருக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே தோணியிருக்கு. அகிலா சாய் கூட என்கிட்ட சொல்லியிருந்தா, நீங்கள் அடுத்த ஹோமம் அயக்ரீவரோடது பண்ணுங்க, அப்போ நான் பேனா பென்சில் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு எல்லாம். நம்ம டிவோட்டிஸ் எல்லாம் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது பாருங்க, அது சூப்பரான எண்ணம். ஆக்சுவலாக அது நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க அத்தனை பேருக்குமே அந்த எண்ணம் இருக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டாலே நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் இருக்குதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். முக்கியமாக அந்த ப்ரீவியஸ் பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு சாய் டிவோட்டி பேண்டமிக் டைமில் வந்தார். அவர் இந்த அருள் வாக்கெல்லாம் சொல்கிறவர். அவர் நம்ம வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ பல இன்சிடென்ட்ஸ் ஒரே நாள் அன்றைக்கி நடந்தது. அதனுடைய ஹைலைட் என்ன அப்படிங்கிறத நான் சஸ்பென்ஸாக விட்டுருந்தேன். அது என்ன நிறைய பேர் கேட்டால், ஏன் அந்த பதிவை கொடுக்கல இன்னும் அப்படிங்கிறது கூட அவளோட ஆதங்கமாக இருந்தது.
அதை முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம பேசலாம். அதாவது என்னென்னா, அந்த நாள் அன்னைக்கு நடந்ததை சுருக்கமாக நான் சொல்கிற ஒரு கேப் மாதிரி. முதல்ல வந்து வர்றது பாபுக்குட்டி தான் அப்படின்னா கண்டிப்பாக ஆரஞ்சு கலரில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது என்னோடய மனசில் இருந்தது. அதை அந்த டிவோட்டிக்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும்னு சொன்னேன். அவர் வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து ஆரஞ்சு கலரில் லெகிங்ஸ் வாங்கியிருந்தார். எது வாங்கியிருந்தாலும் சரி ஆரஞ்சு கலரில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கும் பாபுக்குட்டிக்குமான டீலிங். ஓகேவா? அதே மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் பாபுக்குட்டி வரான்னு சொல்லிட்டு நான் வந்து குலாப் ஜாமுன் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் வந்தவர் வந்து வேறு ஸ்வீட் கொடுத்த உடனே எனக்கு ஸ்வீட்டு ஏதாவது சுகர் இருக்குது, தயவு செஞ்சு எனக்கு ஸ்வீட் வேண்டாம், எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காதுன்னு சொன்னார். ஆனால் அதே டைமில் 11:50 12 மணிக்கு பாபாவோட பர்த்டே வர அன்னைக்கு நான் அந்த குலாப் ஜாமுனை கொடுத்தோன்னே எனக்கு இது ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டார் அப்படின்னு சொன்னேன். பாபாவோட கார்லண்ட் ஆடுறதெல்லாம் கூட சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கான். ஒரு கிட்டத்தட்ட நம்மளோட கான்வர்சேஷன் மிட் நைட் ஒரு 2-2:30 வரைக்குமே போயிட்டே இருந்தது, பேசிகிட்டே இருந்தோம். அந்த டைமில் இந்த ஹைலைட் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இப்போ நான் டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அந்த சந்தர்ப்பம். எப்படி அப்படின்னா, பேசிகிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கோ அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு எதுவுமே வேண்டாம். அவரே என்கிட்ட பேசும்போது சுவாமிக்கு ஏஜெண்டே தேவையில்லை. நான் என்னோடய ப்ரீவியஸ் பதிவிலே கூட நான் சொல்லியிருப்பேன். ஆத்மார்த்தமாக அவர் மேலே பக்தியும் பூர்ணமான சரணாகதியும் இருந்தால் போகிறோம், நம்மளுக்கு சுவாமி நம்மக்கிட்ட பேசுகிறது கேட்கும். இதுதான் உண்மை. பேசின்னு இருக்கும்போது அவர் அப்படி கேட்கவும் நான் சொன்னேன், எனக்கு எதுவும் வேண்டாம், சுவாமிகிட்ட பேசுகிறதுக்கு எதுக்கு ஏஜெண்ட் அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தார். பார்த்துட்டு என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்கிறதே அப்படின்னு நினச்சிருப்பார் போல் இருக்கு. அப்போது நீ ஒன்று பண்ணு, நீ அவர்கிட்ட கேட்டுட்டு எனக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கா சொல்லு அப்படின்னு சொன்னார். அவர் அப்படி சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. என்ன காரணம்னா, கூப்பிட்ட குரலுக்கு கடவுள் வருவார் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சோதித்து பார்க்கறதுக்காக நம்ம கடவுளை வந்து வச்சுக்கப்படாதுன்னு நினைப்பேன். அது ஒரு பொருளாக எடுத்துக்கப்படாதுங்கிறது என்னோடய எண்ணம். ஏன்னா அது ஒரு பரம்பொருள். அவர்கிட்டக்க நம்ம சோதிக்கணும்னு நினச்சோன்னா நம்மளுக்கு தான் சோதனை வரும். ஸோ நீ எனக்கு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லவும் நான் அவரை பார்க்குறேன். பார்த்துட்டு, பாபுக்குட்டி அவர் இப்படி கேட்குறார், நான் என்ன சொல்லட்டும் எனக்கு தெரியல அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன். உடனே பாபா சொன்ன ஒரு விஷயம், அவனை என் கண்ணை பார்க்க சொல்லு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற என்னோடய கண்ணை பார்க்க சொல்லுன்னு அவர் சொல்கிறார். சொன்னேன்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன், உங்களை அவர் கண்ணை பார்க்க சொல்கிறார் அப்படின்னு. புரியலம்மா, என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னார். நான் சொன்னேன், அவனை என் கண்ணை பார்க்க சொல்லுன்னு பாபா என்கிட்ட சொன்னார், நீங்கள் பாருங்க வாங்க அப்படின்னு. அவர் உடனே படத்தை பார்த்தார். பார்த்துட்டு சடனாக எந்திருந்து நின்றுட்டார். ஒரு நிமிஷத்தில் எந்திருந்து நின்றுட்டு கும்பிட்டுட்டு 2 நிமிஷம் அப்படியே நின்றுட்டு உட்காந்தார். உட்காந்தோடனே நாங்கள்லாம் எங்களுக்கு ஒன்றும் புரியலை. அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே அவர் சொல்கிறார், பாபாவோட கண்ணுலேருந்து ஆனந்த கண்ணீர் வடியறதுமா, அவ்வளோ தூரம் திக்ஷண்யமாக பார்க்குறார் அவர், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார், ஆனந்தமாக இருக்கார். நான் ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லியிருப்பார் போல் இருக்கு அவர்கிட்டக்க. ரொம்ப அருமையான இடமா இது, நீ ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்க அப்படின்னலாம் சொன்னார். சுவாமி வேறு என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு பரபிரம்மம், அவர் என்ன நினச்சி கேட்டார்னு அவருக்கே தெரியாது பாவம். ஆனால் என் கண்ணை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட கண்ணுலேருந்து நீர் வடிஞ்சுட்டே இருக்கான், அவ்வளோ ஆனந்தமாக இருக்காருன்னு. அவன் கூட சங்கடப்பட்டுட்டாரோன்னு நினச்சி சங்கடப்பட்டேன். அவர் சொன்னார், ரொம்ப ஆனந்தமாக இருக்கார் பாபா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் இங்கே, இது நிஜமாகவே துவாரகமாயிதான்னு சொல்லிட்டு போனார். அதெல்லாம் மறக்கவே முடியல என்னால். இது எப்படி இருக்குது இல்லையா, கேட்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ரொம்பவே அதிர்ந்து போயிட்டார், உண்மையிலேயே சந்தோஷமானார். ரொம்ப நன்னா இருப்பேள் அப்படின்னு சொல்லிட்டு போனார் போகும்போது. பொதுவாக நான் ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா மனுஷத்தையும் ஒரு நிறை குறை இருக்கும் இல்லையா. அப்படியே தானே மனுஷானா அப்படி தானே இருப்பா இல்லையா, அதை அப்படியே தானே ஏற்றுக்கணும். எனக்கு ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நேரடியாகவே சொல்லணுங்கிற ஆசை இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம எல்லார்ட்டேருந்தும் ஒரு உத்தமமான ஆளை எதிர்பார்க்குறோம். ஆனால் நாம் அவ்வளோ உத்தமமாக இருக்கோமான்னு கேட்டால் தெரியலை. எவ்வளோ பர்சன்டேஜில் நம்ம இருக்கோம்னு தெரியலை. நம்ம மனசில் நிறைய அழுக்கு இருக்குது, கோபம், தாபம், எல்லா விதமான இமோஷன்ஸும் இருக்குது. ஆனால் நம்ம மற்ற வாழ்கிட்ட எதிர்பார்க்குறது தெரியுமா, புனிதம்.
நம்ம அப்படி இருக்கணும் இல்லையா? முதல்ல யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி இருந்தால் நம்ம அதை எதிர்பார்க்கலாம். நமக்கு என்ன வேணுமோ அது நம்மக்கிட்ட முதல்ல இருக்கணும். ஆக்சுவலாக நமக்கு கொடுக்கணும்னு இருந்தால் தான் நமக்கும் அது கிடைக்கும். நீ நல்லவளாக இருக்கியா, பொய் சொல்லப்படாது, நல்லவளாக இருக்கணும், கொடுக்குறவளாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு மற்றவாளை பற்றி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம அப்படி இருக்கணும்னு நினச்சா தானே அது மாற்றம். நம்மள்டேருந்து தானே மாற்றங்கள் ஏற்படணும் இல்லையா? சுவாமி அதை தானே விரும்புகிறார். நம்ம மனசு எப்பவும் சுத்தமாக, எப்பவும் அவரை நம்பின்னு இருக்கிற மாதிரி. இன்னமும் நான் கேட்குற கேள்வி, நான் கரெக்டாக தான் பண்ணுறேனா பாபா, நான் சரியாக தான் சொல்கிறேனா, நம்ம எப்படி இருக்கோங்கிறதானே. அதனால தானே சுவாமி நம்மள்கிட்ட நெருங்கி வரார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் நேத்திக்கு மகாலயத்தில் நடந்த அனுபவம். என்ன நடந்ததுன்னு கேட்குறீர்கள் தானே, சொல்கிறேன் அடுத்த பதிவில். இது வரைக்கும் பாபாவும் நானும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கோ. சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவாளுக்கு கிடைக்கும்போது, அதுவும் உங்கள் மூலமாக கிடைக்கும்போது, நல்ல விஷயங்களாக இருக்கும்போது அதற்கான பலாபலனும் நம்ம சேருங்கிறது தான் உண்மை. ஸோ மற்றவாளுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கோ. பாபாவோட எப்பவும் சேர்ந்துருங்கோ, சந்தோஷமாக இருங்கோ. வாழ்வு வளம் பெறும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.